தாய்லாந்தில் நடைபெற்ற இரண்டாவது மிஸ்டர் யூனிவர்சல் உலக உடற்கட்டமைப்பு சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்ற இலங்கை அணி 2 ப்ரோ கார்டுகள், 6 தங்கப் பதக்கங்கள், 3 வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றி கிண்ணங்களுடன் இலங்கை அணியினர் இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். கடந்த ஜூன் 27 மற்றும் 28 ஆகிய திகதிகளில் தாய்லாந்து பட்டாயா நகரில் இந்த போட்டிகள் நடைபெற்றன. இதில் 47 நாடுகளைச் சேர்ந்த 327 உடற்கட்டமைப்பு வீரர்கள் பங்கு பற்றினர். சர்வதேச உடற்கட்டமைப்பு சம்மேளனம் இந்த போட்டியை ஏற்பாடு செய்திருந்தது. சர்வதேச தொழில்முறை போட்டிகளில் பங்கேற்பதற்கான தகுதியானவர்கள் பெறும் ப்ரோ கார்டுகளை இலங்கையின் அனோஜ அலோசியஸ் மற்றும் WR காவிந்த ஆகியோர் வென்று சாதனை படைத்துள்ளனர். இலங்கையின் உடற்கட்டமைப்பு மற்றும் உடற்தகுதி சம்மேளனத்தின் தலைவர் ரந்தீர் ரொட்ரிகோ சர்வதேச உடற்கட்டமைப்பு சம்மேளனத்தின் தங்க உறுப்பினர் அந்தஸ்து வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இந்த வரலாற்று வெற்றியை பெற்ற இலங்கை அணியினர் தாய்லாந்து பேங்காக் நகரிலிருந்து தாய் ஏர்வேஸ் சேவைக்கு சொந்தமான TG307 என்ற விமானம் மூலம் இன்று அதிகாலை 12:30 மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். விமான நிலையத்திற்கு வருகை தந்த இலங்கை உடற்கட்டமைப்பு மற்றும் உடற்தகுதி சம்மேளனத்தின் அதிகாரிகள், வீரர்கள், பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் என பெருந்திரளானோர் அவர்களை மலர் மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர்.